மும்பையில் வரலாறு காணாத புழுதி புயலுங்க. ஸோ புழுதி புயல் ப்ளஸ் மழை ரெண்டுமே வந்து அங்கே மிக்சர் ஆகி அந்த மும்பை நகரையை வந்து பார்த்தீங்கன்னா தலைகையாக புரட்டி போட்டுட்டு இருக்கு. இந்த புழுதி புயல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. அங்கே வந்து பேரிடர் மீட்பு குழுலாம் வந்திருக்காங்க. ஸோ ஆனால் இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்து நேர்ந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் வந்து ஒரு பெரிய பொழப்புல வந்து அங்கே வந்து பேனர்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. ஸோ இந்த புழுதி புயல் காரணமாக மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அங்கே தங்கி போய் அடைக்கலம் போயிருக்காங்க. ஆனா இந்த பேனர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காத்துல சரிஞ்சு விழுந்தால அந்த பங்க் மேலேயே வந்துச்சுங்க. ஸோ பங்க் ஏதோ டேமேஜ் ஆகி பஸ்ட் ஆகிற அளவுக்கு போகாம அது மேலதான் விழுந்துச்சு. ஆனா இது அந்த இடிபாடுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் சிக்கிக்கிட்டாங்க. ஸோ அதுல நிறைய பேர் வந்து இன்ஜுரி ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-55 பேருக்கு மேல படுகாயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு சில பேர் வந்து இறக்க கூட நேரிடும், அந்த அளவுக்கு காயம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அங்க வந்து விமான சேவை வந்து முற்றிலுமா தடைப்பட்டு போச்சு, எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. மெட்ரோ சுத்தமா இயங்கல. ஸோ பொதுமக்கள் போக வர கூட நிறைய பிரச்சனை. ரோடு மூலியமா போக்குவரத்தும் வந்து பாத்தீங்கன்னா முடங்கிடுச்சு. பல்வேறு பிரச்சனை வந்து ஒரே கண்ணிமைக்கிற நேரத்துல வந்து மும்பையை புரட்டி போட்டுச்சுங்க. இந்த புயலால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாள்ல பெய்யுது. அதே மாதிரிதான் இங்க மும்பையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அடிக்கக்கூடிய காத்து ஒரே நாள்ல அடிச்சு தீத்தா மாதிரி இருக்கு. ஸோ மும்பை வந்து இதுல இருந்து மீண்டு வரணும். அரசாங்கம் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஸோ இது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேணாம், வீட்டுல வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மும்பையோட அடுத்தடுத்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம மும்பை பத்தி போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மும்பை அரசாங்கம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து எல்லாருமே மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ விமான சேவை மற்ற சேவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து மக்களை மீட்டு கொண்டு வரணும். இதால ஏற்பட்ட பல பாதிப்புகளை வந்து அவங்க சரி செய்யணும். இது ஒரு விஷயம் தான் இருக்கு. போர்க்கால அடிப்படையில இதையும் சரி செஞ்சிருவாங்க. ஸோ சரி செய்யணும்னு ஆர்டரும் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து இந்த புயலால் ஏற்பட்ட அனைத்து சேதங்களையும் வந்து மறுசீரமைச்சு கண்டிப்பா வந்து ஒரு நார்மல் லைஃப் வந்து மும்பை அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ செஞ்சு கொடுக்கறதுனால எல்லா முயற்சியும் இறங்கிட்டாங்க. ஆல்ரெடி களத்துல இறங்கியாச்சு. எல்லா ப்ராப்ளம் 90% ப்ராப்ளம் வந்து சால்வ் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து திறமையா வந்து நம்ம அரசாங்கம் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கு. வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கப்படுது.